வணக்கம் நேயர்களே. 29 வருடங்களின் பின்னர் தன் பிள்ளைகளிடம் வந்து சேர்ந்த தாய் அதுவரைக்கும் எங்கு போயிருந்தார், என்ன ஆனார்? விரிவாக பார்ப்போம். 1995ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி இலங்கையின் வாரியபுல பிரதேசத்தில் இருந்து தன்னுடைய கணவனையும் 12 மற்றும் 13 வயதான பிள்ளைகளையும் விட்டுவிட்டு குடும்பத்திற்காக, குடும்ப சுமையை குறைப்பதற்காக சவுதி அரேபியாவிற்கு இலங்கையின் வாரியபுல பிரதேசத்திலிருந்து கமலாவதி என்கின்ற தாய் பணிப்பெண்ணாக வேலைக்கு செல்கின்றார். சவுதி அரேபியாவிற்கு பணிப்பெண்ணாக சென்ற குறித்த பெண் 6 மாதங்கள் வரை தன்னுடைய கணவன் மற்றும் பிள்ளைகளுடன் தொலைபேசி அழைப்புகளூடாக தொடர்பில் இருந்திருக்கின்றார். கடிதங்கள் மூலமாக தொடர்பில் இருந்திருக்கின்றார். ஆனால் 6 மாதங்களுக்கு பின்னர் எந்தவித தொடர்புகளும் அற்ற நிலையில் இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இதனால் பயந்து போன கணவன் வெளிநாட்டு தூதரகங்கள், வேலைவாய்ப்பு பணியகங்கள் மற்றும் சவுதி அரேபியாவில் தனக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், போகின்றவர்கள், வருகின்றவர்கள் எல்லோரிடமும் தன்னுடைய மனைவி பற்றியதான விவரங்களை கொடுத்து தகவல்களை தெரிந்தால் தருமாறு கேட்டிருக்கின்றார், முயற்சிகளை செய்திருக்கின்றார். பிள்ளைகள் 20 வயது என்றபடியினால் தான் சவுதிக்கு சென்று வந்து பார்க்கக்கூடிய ஒரு திறன் இல்லாமலும் வருமானம் குறைவு என்றபடினால் அந்த வகையில் அவர் யோசிக்கவில்லை போலும். ஆனால் எல்லோரிடமும் தகவலை கொடுத்து மனைவியை தேடி சொல்லியிருக்கின்றார். ஆனால் கடைசி வரை அவருடைய மனைவி தொடர்பான விவரங்கள் யாருக்கும் தெரியாமலே போயிருந்தன. அந்த மனைவி, அந்த பெண்ணும் தொடர்புகள் இல்லாமலே இருந்திருக்கின்றார். இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு கணவன் உடல்நல குறைவால் உயிரிழக்கின்றார். பிள்ளைகள் தனித்து விடப்படுகின்றார்கள். பிள்ளைகள் வளர்ந்தார்கள். ஏனென்றால் 95ஆம் ஆண்டு அவர்களுக்கு 12, 13 வயது. அப்போ 2009 என்றால் அங்கள வயது கூடியிருக்கும். அவர்கள் உறவினர்களோடு இணைந்து வளர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் மாறியிருக்கின்றார்கள். இவ்வாறு நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகிட்டது. 2009ஆம் ஆண்டு கணவர் இறந்த பிள்ளைகள் தங்களுடைய அப்பா இறந்துவிட்ட செய்தியோடு இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு வயது 42 மற்றும் 43. ஆனால் அதிர்ஷ்டவசமாக தொடர்புகளற்ற நிலையில் இருந்த அந்த பெண் இப்பொழுது கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கின்றார். பிள்ளைகளை தேடி பிள்ளைகள் இருக்கின்ற வீட்டிற்கும் சென்றிருக்கின்றார். 29 வருடங்களுக்கு பின் தன் பிள்ளைகளை சந்தித்தாராம் அந்த தாய். அப்ப இவ்வளவு காலமும் என்ன நடந்தது? அந்த தாய் எங்கு சென்றிருந்தார்? ஏன் தொடர்புகள் அற்று இருந்திருந்தார் என்ற கேள்விகளுக்கு பலவிதமான பதில்கள் காரணமாக அமையலாம். ஆனால் பணிப்பெண்களாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லுகின்ற இலங்கை பெண்களுடைய நிலை தொடர்பாக நாங்கள் சரியானதொரு பாதையில் சிந்திப்போமானால் மத்திய கிழக்கு நாடுகளில் சவுதி அரேபியா நாடு என்பது முதலாளித்துவ வர்க்கமான நாடு. அங்கு தவறுகள், பிரச்சனைகள், களவு மற்றும் கொள்ளைகள் போன்ற சம்பவங்கள் யாரும் ஈடுபட முடியாது. தண்டனைகள் அது உச்சமாக கிடைக்கும். அதே போல இன்னொரு விடயம், அங்கே முதலாளி வர்க்கம் சரியான அடக்குமுறைகளோடு தங்களுக்கு பணிபுரிகின்றவர்களை வைத்திருப்பார்கள். ஏன் அந்த வீட்டு எல்லையை கூட தாண்ட விட மாட்டார்கள். மிகவும் அடக்கமாக வைத்திருப்பார்கள். என்ன சொல்வது, அங்கே வேலை செய்வது என்பது மிகவும் கடினம். சரியான முறையில் சாப்பிட முடியாது, உறங்க முடியாது, வேலை 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 என்று வேலை செய்யணும். வருமானங்கள் எதுவும் பெரிதாக கிடைக்காது, உறங்க முடியாது, வெளி தொடர்புகள் எதுவும் வைத்திருக்க முடியாது. இவ்வாறு சவுதி அரேபியாவில் சில முதலாளி வர்க்கம் இருக்கிறது. அப்படியான சில சம்பவங்கள், அப்படியான முதலாளி வர்க்கத்துடன் இவர் சிக்கப்பட்டாரா அல்லது ஏதாவது சிறையில் இருந்தாரா என்ற விடயங்கள் தொடர்பாக இப்பொழுது அந்த பெண் தன்னுடைய வாயினால் என்ன சொல்லுகின்றாரோ அதுதான் செய்தி. அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள நாங்கள் முயற்சிக்கிறோம். தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் இன்னும் ஒரு செய்தியூடாக அந்த விடயங்களை நாங்கள் தர காத்திருக்கிறோம். எனவே 29 வருடங்களின் பின் தங்களுடைய தாயை பார்த்த தற்போது 42, 43 வயதுடைய அந்த பிள்ளைகளுடைய நிலை தொடர்பாக ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், தன்னுடைய தாயை கண்டதாக பிள்ளைகள் நிகழ்ச்சி அடைகின்ற நிலைகள் உண்மையில் மகிழ்வாக இருக்கும். எனவே இது சம்பந்தமான செய்தியோடு நாங்கள் உங்களுடன் இணைந்திருந்தோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகள்.